இல்லைங்க. இப்போது இந்த அரசு என்ன கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இதில் டாப் டு பாட்டம் இதான் நடந்துட்டு இருக்குது. அதனால் வந்து எல்லா அளவுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து அதான் சர்வசாதாரணம் நடந்துட்டு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு தெரியும் இன்றைக்கி சாலைகள் வந்து மோசம், அடிப்படை கட்டமைப்பு வசதியில் அதில் டெண்டர் விட்டால் அதுலேயும் தலையீடு. என்னாச்சு பெரம்பலூரில் அப்படியே கிட்டத்தட்ட வந்து ஆளுங்கட்சி வந்து அந்த ஒரு மினரலுடைய அந்த டெண்டர்லேயே வந்து ஒரு தலையீட்டெல்லாம் உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் வந்தது இல்லையா? அதுமாதிரி முழுக்க பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை பொறுத்தவரை இன்றைக்கி எல்லா அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுங்கிற ஒரு நிலை தான் சார். வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்த விஷயத்துக்கு விவகாரமாக இது குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க. அது குறித்து நம்ம இல்லை அதுதாங்க நான் சொன்னேன். இப்போ வேங்கை வயல் பொறுத்தவரையில் இவ்வளோ கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகுது. நம்ம ஆட்சியில் ஸ்காட்லாண்டு யார்டாக போலீஸு இந்த ஆட்சியில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேங்க வயலில் வந்து அந்த மலம் கலந்தவங்களும் பிடிக்கிறதுக்கு இன்னும் படாத பாடுபட்டு. அப்போ எப்படி பாருங்கள் அந்த கம்பேரிட்டிவ். இப்படி வந்து ஒரு சமூக நீதி பேசுகிறாரு இவர். சமூக நீதி பேசிட்டு இன்றைக்கி பார்த்தா அவங்க ஒரு எம்எல்ஏ வீட்லேயே சமூக நீதி குழி தோண்டி புதையுது. தலித் பெண்மணி தாக்கப்படுறாங்க. ஒரு வேங்கை வயலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மலம் கழிந்து இன்றைக்கும் அது வந்து கொண்டாடல, இன்றைக்கும் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கல இன்றைக்கி. அப்படிப்பட்ட வந்து ஒரு மோசமான நிலை தான் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக வந்து தலித் விரோத ஒரு மக்களாட்சி தான், தலித் விரோத ஒரு மக்கள் விரோத ஆட்சி தான் இன்றைக்கி வந்து இந்த ஆளு விடியாத அரசு நடத்திட்டு இருக்கு. நாளைக்கு நடக்கிற டீ பார்ட்டிக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் போக மாட்டான்னு புறக்கணிச்சிருக்காங்க. வள்ளுவருக்கு வந்து காவி சட்டை ஆளுநர் கட்டம் தெரிவிக்கிறாங்க. அதிமுகவின் நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை ஆளுநர் விருந்தில் அது கலந்து கொள்வதா இல்லையா என்பது குறித்து நாளை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சார், அந்த வள்ளுவருக்கு ஒரு காவி சாயம் போது பல தரப்புல எதிர்ப்பு நடந்திருக்கு. ஆனால் அதிமுக இது வரைக்கும் அதை பற்றி எந்த ஒரு கருத்து இல்லை. இப்போ அதாவது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்க. அதாவது வந்து ஜாதி, மத, இன, மொழி எல்லாவற்றையும் கடந்து ஒரு பொதுமறை தந்தவர் யாருன்னா ஐயன் திருவள்ளுவர். எனவே அவரை பொறுத்தவரை வந்து ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். ஏன்னா அப்படிப்பட்டவரை போய்ட்டு ஒரு சாயம் பூசி வள்ளுவரை வந்து பிரதிபலிப்பது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம். அதிமுகவும் பங்காளி சட்டையில் இருக்கிறாங்க. 4 மார்க் 3 மார்க்ல யார் பத்தி அடிச்சுக்கிறாங்க. மோடிஜி தான் 100 மார்க் இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை விமர்சிச்சிருக்காரு. தொடர்ந்து அதிமுக வந்து பாஜகவை விட பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் மாநிலத்தில் இருக்குங்கிறத அவர் சொல்லிட்டு வர்றாரு. பிரதமர் வேட்பாளர் மோடி முன்னெடுத்த மாதிரி அதிமுக யாரை முன்னெடுத்த முடியும்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. இல்லை, இப்போ அதாவது அதுக்கு தான் தலைமை கலந்து பதில் சொல்லிட்டு இப்போ எங்களுடைய வந்து அறைகூலே பார்த்தீங்கன்னா பொதுவாக மாநிலத்தோட நலன் என்ற அடிப்படையில் மாநிலத்தோட உரிமைகள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ இருந்தது 14 வருஷம் இருந்து அவங்க கோட்டை விட்டாங்க. எனவே அவ்வளோ எம்பிஸ் நமக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் தரும்போது நிச்சயமாக நம்முடைய மாநிலம் சார்ந்த அந்த விஷயங்களை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அழுத்தம் கொடுத்து அந்த உரிமைகள் பல மீட்டாச்சு. அது எங்களோட ஆட்சி காலத்து தான். ஆனால் சில உரிமைகள் வந்து திமுகவுக்கு அவ்வளோ வந்து அதிகாரம் 14 வருஷம் கொடுத்து கூட அவங்கள பொறுத்தவரை அதை தவற விட்டுட்டாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு 28 நாள் காவிரி நதிநீரை பொறுத்தவரை நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அழுத்தம் கொடுத்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய அந்த உரிமையை நிலைநாட்டணும். காவிரி அந்த அதாவது வந்து 2 குழுக்கள் போடுறதுக்கு மத்திய அரசு வந்து ஈல்டாச்சு. அதே மாதிரி அப்போ 2014 அப்போ வந்து அம்மா வந்து என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க இல்லையா? ஸோ அந்த நிலைப்பாடு எங்களை பொறுத்தவரை பாராளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாநிலத்தை நலன் சார்ந்த விஷயங்கள் மாநில உரிமை என்ற அடிப்படையில் நிச்சயமாக நாங்கள் வந்து அம்மா வழியில் குரல் கொடுப்போம். அதாவது காலையில் அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பகையாளியே இப்போ வந்து பிஜேபி தான். எங்களுக்கு பகையாளியே வந்து பிஜேபி தான். அதனால் வந்து இப்போ இவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து இப்போ கூட்டணியில் இருந்து இப்போ வந்து கூட்டணியில் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போதும் இல்லை எப்போதும் இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அவரை பொறுத்தவரை வந்து கருத்துக்கள் சொல்லுவார். ஆனால் தேர்தலை பொறுத்தவரை மக்கள் தீர்மானிக்கிற விஷயம். அப்போ வாக்கு என்னும்போது தெரியும். அதாவது யார் வந்து நோட்டாக்கு கீழே போகிறாங்கன்னு நீங்கள் பார்ப்பீங்க. தொடர்ந்து சர்ச்சை கூட பிஜேபி நோட்டா கீழே தான் போகும். யாரெல்லாம் வருது
நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு அதிமுக. இல்லை அதெல்லாம் வந்து அப்ராப்ரியேட் டைம் இல்லைங்க. அதெல்லாம் அப்ராப்ரியேட் டைம். அதாவது உரிய நேரத்தில் உங்களுக்குரிய அந்த தகவல் கண்டிப்பாக தெரிவிக்கும், யார் யார் எங்களோட வராங்கன்றத. இப்போல்லாம் வந்து அது சொல்ல முடியாது. அதனால மேடம் இருக்கும்போது ஸ்வைப் பண்ணாங்க கூட்டணி எல்லாம் தனியாக. அது மாதிரி அதிமுக முயற்சி செய்தா சார் கண்டிப்பாக 40 தானே எங்களுடைய இலக்கு. கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஓகே.